பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கிருபையால் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்தின் 2வது பகுதியில் உள்ள கேள்வி விடைகள். வாங்க இப்போ கேள்வி விடைக்குள்ளாடி போகலாம். கொஸ்டின் நம்பர் 26. பூர்வ காலம் தொடங்கி சகல பட்டணங்களிலும் எந்த ஆகமங்களை குறித்து பிரசங்கிக்கிறவர்கள் இருந்தார்கள்? பூர்வ காலம் தொடங்கி சகல பட்டணங்களிலும் எந்த ஆகமங்களை குறித்து பிரசங்கிக்கிறவர்கள் இருந்தார்கள்? ஆன்சர் மோசேயின் ஆகமங்கள். மோசேயின் ஆகமங்கள். கொஸ்டின் நம்பர் 27. தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோகியாவுக்கு அனுப்புகிறது யார் யாருக்கு நலமாக கண்டது? தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோகியாவுக்கு அனுப்புகிறது யார் யாருக்கு நலமாக கண்டது? ஆன்சர் அப்போஸ்தலருக்கும் மூப்பருக்கும் சபையார் எல்லாருக்கும். அப்போஸ்தலருக்கும் மூப்பருக்கும் சபையார் எல்லாருக்கும். கொஸ்டின் நம்பர் 28. பவுலோடும் பர்னபாவோடும் மூப்பராலும் அப்போஸ்தலராலும் சபையாராலும் அந்தியோகியாவுக்கு அனுப்பப்பட்டது யார்? பவுலோடும் பர்னபாவோடும் மூப்பராலும் அப்போஸ்தலராலும் சபையாராலும் அந்தியோகியாவுக்கு அனுப்பப்பட்டது யார்? ஆன்சர் பர்சபா என்று மறுபேர் கொண்ட யூதாவும் சீலாவுமே. பர்சபா என்று மறுபேர் கொண்ட யூதாவும் சீலாவுமே. கொஸ்டின் நம்பர் 29. அப்போஸ்தலரும் மூப்பரும் சபையாரும் யாருக்கு வாழ்த்துதல் சொல்லி நிருபங்களை எழுதினார்கள்? அப்போஸ்தலரும் மூப்பரும் சபையாரும் யாருக்கு வாழ்த்துதல் சொல்லி நிருபங்களை எழுதினார்கள்? ஆன்சர் அந்தியோகியாவிலும் சீரியாவிலும் சிலிசியாவிலும் இருக்கும் புறஜாதியாராகிய சகோதரருக்கு. அந்தியோகியாவிலும் சீரியாவிலும் சிலிசியாவிலும் இருக்கும் புறஜாதியாராகிய சகோதரருக்கு. கொஸ்டின் நம்பர் 30. அப்போஸ்தலரிடமிருந்து கட்டளை பெறாத சிலர் விசுவாசிகளை என்ன கூறி கலக்கினார்கள்? அப்போஸ்தலரிடமிருந்து கட்டளை பெறாத சிலர் விசுவாசிகளை என்ன கூறி கலக்கினார்கள்? ஆன்சர் விருத்த சேதனம் அடைய வேண்டுமென்றும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டுமென்றும் சொல்லி அவர்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள். விருத்த சேதனம் அடைய வேண்டுமென்றும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டுமென்றும் சொல்லி அவர்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள். கொஸ்டின் நம்பர் 31. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்தவர்கள் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்தவர்கள் யார்? ஆன்சர் பர்னபா பவுல். பர்னபா பவுல். கொஸ்டின் நம்பர் 32. அப்போஸ்தலர்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை புறஜாதிகளிடத்திற்கு அனுப்புகிறது யாருக்கு நலமாக கண்டது? அப்போஸ்தலர்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை புறஜாதிகளிடத்திற்கு அனுப்புகிறது யாருக்கு நலமாக கண்டது? ஆன்சர் பர்னபா பவுல் என்பவர்களுக்கு. பர்னபா பவுல் என்பவர்களுக்கு. கொஸ்டின் நம்பர் 33. நிருபத்தை வாய்மொழியாக அறிவிப்பவர்கள் யார்? நிருபத்தை வாய்மொழியாக அறிவிப்பவர்கள் யார்? ஆன்சர் யூதாவும் சீலாவும். யூதாவும் சீலாவும். கொஸ்டின் நம்பர் 34. பரிசுத்த ஆவிக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் நலமாக கண்டது எது? பரிசுத்த ஆவிக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் நலமாக கண்டது எது? ஆன்சர் அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது. அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது. கொஸ்டின் நம்பர் 35. பவுலும் பர்னபாவும் எங்கு வந்து சபையை கூடிவர செய்து நிருபத்தை ஒப்புவித்தார்கள்?
பவுலும் பர்னபாவும் எங்கு வந்து சபையை கூடிவர செய்து நிருபத்தை ஒப்புவித்தார்கள்? ஆன்சர், அந்தியோகியாவுக்கு வந்து. அந்தியோகியாவுக்கு வந்து. கொஸ்டின் நம்பர் 36. நிருபத்தை வாசித்து அந்தியோகியா சபையார் எதற்காக சந்தோஷப்பட்டார்கள்? நிருபத்தை வாசித்து அந்தியோகியா சபையார் எதற்காக சந்தோஷப்பட்டார்கள்? ஆன்சர், அதனால் உண்டாகிய ஆறுதலுக்காக சந்தோஷப்பட்டார்கள். அதனால் உண்டாகிய ஆறுதலுக்காக சந்தோஷப்பட்டார்கள். கொஸ்டின் நம்பர் 37. சகோதரருக்கு புத்தி சொல்லி தீர்க்கதரிசிகளாய் இருந்தவர்கள் யார்? சகோதரருக்கு புத்தி சொல்லி தீர்க்கதரிசிகளாய் இருந்தவர்கள் யார்? ஆன்சர், யூதா, சீலா. யூதா, சீலா. கொஸ்டின் நம்பர் 38. சகோதரராலே சமாதானத்தோடே அப்போஸ்தலரிடத்திற்கு அனுப்பிவிடப்பட்டவர்கள் யார்? சகோதரராலே சமாதானத்தோடே அப்போஸ்தலரிடத்திற்கு அனுப்பிவிடப்பட்டவர்கள் யார்? ஆன்சர், யூதா, சீலா. யூதா, சீலா. கொஸ்டின் நம்பர் 39. அந்தியோகியாவில் தரித்திருப்பது யாருக்கு நலமாக கண்டது? அந்தியோகியாவில் தரித்திருப்பது யாருக்கு நலமாக கண்டது? ஆன்சர், சீலாவுக்கு. சீலாவுக்கு. கொஸ்டின் நம்பர் 40. பவுலும் பர்னபாவும் அந்தியோகியாவில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? பவுலும் பர்னபாவும் அந்தியோகியாவில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஆன்சர், கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து பிரசங்கித்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து பிரசங்கித்து கொண்டிருந்தார்கள். கொஸ்டின் நம்பர் 41. கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் என்று யார் யாரிடம் கூறியது? கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் என்று யார் யாரிடம் கூறியது? ஆன்சர், பவுல் பர்னபாவிடம். பவுல் பர்னபாவிடம். கொஸ்டின் நம்பர் 42. பர்னபா யாரை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான்? பர்னபா யாரை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான்? ஆன்சர், மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானை. மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானை. கொஸ்டின் நம்பர் 43. பம்பிலியா நாட்டிலே பிரிந்து பவுல் பர்னபாவோட ஊழியத்துக்கு வராதது யார்? பம்பிலியா நாட்டிலே பிரிந்து பவுல் பர்னபாவோட ஊழியத்துக்கு வராதது யார்? ஆன்சர், மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவான். மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவான். கொஸ்டின் நம்பர் 44. பவுலும் பர்னபாவும் எதற்காக ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள்? பவுலும் பர்னபாவும் எதற்காக ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள்? ஆன்சர், மார்க்குவை அழைத்து கொண்டு போவதை குறித்து அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டபடியினால். மார்க்குவை அழைத்து கொண்டு போவதை குறித்து அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டபடியினால். கொஸ்டின் நம்பர் 45. பர்னபா யாரை கூட்டிக் கொண்டு சீப்ரு தீவுக்கு போனான்? பர்னபா யாரை கூட்டிக் கொண்டு சீப்ரு தீவுக்கு போனான்? ஆன்சர், மார்க்குவை. மார்க்குவை. கொஸ்டின் நம்பர் 46. பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி எங்கு சென்றான்? பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி எங்கு சென்றான்? ஆன்சர், சீப்புரு தீவுக்கு. சீப்புரு தீவுக்கு. கொஸ்டின் நம்பர் 47. பவுல் யாரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு போனான்? பவுல் யாரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு போனான்? ஆன்சர், சீலாவை. சீலாவை. கொஸ்டின் நம்பர் 48. பவுல் சகோதரராலே எதற்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு போனான்? பவுல் சகோதரராலே எதற்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு போனான்?
ஆன்சர் தேவனுடைய கிருபைக்கு. தேவனுடைய கிருபைக்கு. கொஸ்டின் நம்பர் 49. பவுல் எங்கு சபைகளை திடப்படுத்தினான்? பவுல் எங்கு சபைகளை திடப்படுத்தினான்? ஆன்சர் சீரியாவிலும் சிலிசியாவிலும். சீரியாவிலும் சிலிசியாவிலும். உங்களுக்கான இன்றைய பரிசுக்குரிய கேள்வி, சகோதரரே எனக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னது யார்? சகோதரரே எனக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னது யார்? இதற்கான விடை தெரிந்தவர்கள் கீழ்காணும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணவும். விடை தெரியாதவர்கள் முந்தின வீடியோவை பார்க்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் bless you all.